நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். அந்த புறத்துல நீங்க இருந்தீங்கன்னா அப்ப என்ன தேவதாசிக்குன்னு சொல்றீங்க? அடியே இருக்கிறதுலே நம்பர் 1 தேவதாசி நீதாண்டி, இருக்கிறதே நம்பர் 1 நீதாண்டி. எத்தனை வயசான பணக்காரங்களோட போய் நீ பழக்கம் வச்சுன்னு அவனுடைய தேவையை நீ பூர்த்தி செஞ்சு எத்தனை பேர் சொத்த ஆட்டை போட்டிருக்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே நெத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ திராவிடியா, இது திராவிடியா மாடலா, திராவிடியாவா, உங்க திராவிடியாவான்னு சிற்ப கட்டினா அப்படியே பலார் அடிக்கலாம்னு தோணும். அவளை லஞ்சா முண்டா நல்ல பெரிய ஒரு இரும்பு கம்பியை நல்ல பழுக்க காய வச்சு ஒரு கோடு போடணும். அவளுக்கு எல்லாம் கஸ்தூரி பிடிச்சுன்னு தொங்கறானுங்க. இந்த எச் ராஜா, சீமான், இந்த அர்ஜுன் சம்பத், ஏன்னா அவங்க டேஸ்டோட மட்டமா இருக்கு. அதுவே அடிப்பட்ட பழைய அண்டா. இந்த பாப்பார முண்டை பேசுத இவன் சீமான் சாமான் ஒன்னும் தப்பா பேசல, யார் மனம் புண்பற்ற மாதிரி பேசல, யார் மன வேதனை மாதிரி பண்ணி இவனுக்கு எந்த செருப்பு அடிக்கலாம். உன்னையே அரெஸ்ட் பண்ணலடா, கண்டவனுக்கு போந்தவனே அசன நேரத்துல கண்டவனுக்கு போந்துட்டு யார் பேரும் இன்சூல் போட்டு யாருக்கோ போந்துட்டு யாரோ எங்க அப்பாண்டா, உன்னையே அரெஸ்ட் பண்ணல. உன்னால அரெஸ்ட் பண்ணா 100 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கடா சீமான். எச் ராஜா, உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை யாருன்னா கேவலமா பேசினா நீ சும்மா இருக்கு? எங்க வானதி சீனிவாசன் அக்கா, உன் பொண்ணையோ இல்ல உன் மருமகளையோ இல்ல உங்க அக்கா தங்கச்சிக்கு பிறந்திருக்கிற எதனா பெண்களையோ உன் குடும்ப பெண்களை யாருன்னா கேவலமா பேசினா நீ சப்போர்ட் பண்ணுவியாக்கா? கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு தெலுங்கானா ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த அந்த ஆபாச நடிகை பார்ப்பனிய கொழுப்போடு திமிரோடு மேடையிலே தெலுங்கு கலாச்சாரத்தையும் தெலுங்கு சகோதரிகளையும் இழிவாக பேசிய அந்த நடிகை கஸ்தூரியை நமது தமிழக காவல்துறை ஹைதராபாத்திலே ஒரு வீட்டிலே பதுங்கியிருந்த பொழுது கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதிக்கு முன்னால் ஆஜர்படுத்தி புழல் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவளுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம இதே கிங் 360 யூடியூப் சேனல்ல அந்த ஆபாச நடிகை, அந்த திமிர் பிடிச்ச அந்த பாப்பாத்தி, அந்த ஒழுக்கம் கட்ட நடத்த கட்ட அந்த கஸ்தூரி குறித்து நிறைய பேசியிருக்கும். அவளுக்கு சப்போர்ட் பண்றான் பாருங்க. அதுதான் இப்ப விஷயமே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுனா அவ தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் சொல்றது இல்ல, திராவிடியான்றான். திராவிடியான் அவ சொல்ற வார்த்தை பாருங்க எப்படி இருக்குது. அவ என்னவோ அந்த புத்தி தான் வரும். அகைன் அண்ட் அகைன் ஐ வில் ரெக்கார்ட் திஸ் மெசேஜ். எந்த பயம் எனக்கு கிடையாது. திராவிடியான்னு சொல்லும் போது அப்படியே எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே நெத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ திராவிடியா, இது திராவிடியா மாடலா, திராவிடியாவா, உங்க திராவிடியாவான்னு சிற்ப கட்டினா அப்படியே பலார் அடிக்கலாம்னு தோணும். அவளை லஞ்சா முண்டா திராவிடியா என்ன திராவிடியானா என்ன? தயவு செஞ்சு யூடியூப் சேனலோட வேண்டுகோள், இந்த பீப் சவுண்ட் வச்சிடாதீங்க. நான் சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். அவ திராவிடியான்னு எந்த சிந்தனையோடு திராவிடத்தை நீ திராவிடம் சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு போ. திராவிடத்தை திராவிடியான்னு சொன்னா உங்க ஓப்பனா தயவு செஞ்சு பீப் சவுண்ட் வச்சு அவதான் சொல்ல வரா. நான் ஒரு பெண்ணுன்னு கூட என்ன பார்க்க மாட்டேன்றீங்களேன்னு இந்த மொட்டை பாப்பாத்தி இந்த கேள்வி சொல்றாளே, திராவிடியான்றத அவளை எவ்வளவு ஒரு விமர்சனம் பண்ணி, எவ்வளவு ஒரு குறுகிய மனப்பான்போடு, எவ்வளவு ஆபாசமா அந்த பார்ப்பனிய புத்தி, அந்த சனாதன புத்தி அவ எப்படி பேசுறான்னு உங்களுக்கு தெரியும். அந்த மேடையில அந்த அர்ஜுன் சம்பத் அவன் ஒரு இத்து போனவன், அவன் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்ணான், அவன் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கோவையை அப்படியே நடுங்கி போச்சுங்க. லட்சக்கணக்கான மக்கள், இதுவரை எந்த தலைவனுக்கும் ஆதரவா எந்த கட்சி தொண்டர்கள், அவ்வளோ தொண்டர்கள், எக்கச்சக்கமான தொண்டர்கள். சென்னை குலுங்கி போச்சு, வேலூர் குலுங்கி போச்சு, மதுரை குலுங்கி போச்சு, திருச்சி குலுங்கி போச்சு, நெல்லை குலுங்கி போச்சு, தூத்துக்குடி குலுங்கி போச்சு, கன்னியாகுமரி குலுங்கி போச்சு, தமிழ்நாடே குலுங்கி அவ்வளோ தொண்டர்கள். எண்ணி வச்ச பணியாரம் மாதிரி அவனோட சேர்த்து 7 பேர் கோயம்புத்தூர்ல அரெஸ்ட். அதுல அவன் டிரைவரை போலீஸ் கூட்டு போய் வண்டியில ஏத்துறாங்க. அவன் டிரைவர் என்ன ஆர்ப்பாட்டம்னா எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. எங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது, என்ன ஆர்ப்பாட்டம்? நான் சும்மா கூட கூப்பிட்டானுங்க. என்ன போராட்டங்க? எனக்கு போராட்டம் தான் என்னன்னு தெரியாதுங்க. இது என்ன போராட்டம் எனக்கு என்னையா கூப்பிடுறீங்க? அந்த கூட்டத்துல வந்தல ஏறு, சாயங்காலமா விட்டுறேன், பிரியாணி வாங்கி தரேன், சாப்பிட்டு டீ காபி சாப்பிட்டு சாயங்காலமா விட்டுறேன்னு போலீஸ் அவன் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே அவங்களுக்கே தெரியல. ஒரு 10 பசங்களை கூட்டின்னு வந்துட்டான்.
இந்த வேலை வாய்ப்பு முகாமுக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்து அப்படியே அவனை தூக்கி அவன் பெரிய மிகப்பெரிய தலைவன். அந்த இத்துப்பான அந்த பரதேசி அந்த புறம்போக்குறான்ல, ஒரே ஒரு பீர் வாங்கி கொடுத்தா என்ன, கஸ்தூரி மாதிரி 4 பேர்ல 400 பேர் யாரு வேணாலும் கூட்டி கொடுப்பான். ஒரு பீர் அவன் வாங்கி கொடுத்தா போதும். அந்த அர்ஜுன் சம்பத்கிறான் இல்ல, அவனுக்கு ஒரு பீர் வாங்கி கொடுத்தா போதும். ஒரு பீர் பாட்டிலையும் பக்கத்துல அழகான ஒரு 18 வயசு பொண்ணை படிக்க வச்சா அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன சேதாரம் ஏற்படாது. பீர் பாட்டில குடிக்க மாட்டான், அப்படியே சாப்பிட்டுருவான். அவ்வளவு பெரிய புறம்போக்கவன். அவன் பிராமணர்களுக்கு ஆதரவா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறான். என்ன சொல்றது, இந்த பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, மரியாதைக்குரிய திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் தோழர் சகோதரி மதிவதனி அவங்க ஒரு தொலைக்காட்சி நடத்தின ஒரு அரசியல் விவாத மேடையில பேசும்போது, இவன் அர்ஜுன் சம்பத் அந்த பொண்ணுகிட்ட அந்த சகோதரிட்ட சண்டைக்கு போறான், அடிக்கிறதுக்கு போறான். அப்ப எல்லாரும் அவனை தடுத்து அவனுக்கு மிகப்பெரிய அந்த அர்ஜுன் சம்பத்துக்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அவன் போய் பிராமணர்கள் சங்கத்துல எல்லாம் போய் கேட்டான், உங்களுக்கு ஆதரவா பேசா நான் அசிங்கப்பட்டேன், எனக்கு யாராவது குரல் கொடுங்க, உனக்கெல்லாம் நாங்க குரல் கொடுக்க மாட்டோம். அவங்க சொல்றாங்க, எப்பவுமே நாங்க பிராமணர்கள், எங்க பிராமணர் சங்கம் எப்படின்னு கேட்டா, நாங்க டைரக்டா களத்துக்கு வர மாட்டோம். உன்ன மாதிரி 4 பேர் சண்டை கூப்பிட்டு பின்னால் வேணா வந்து வேடிக்கை பார்க்கவே தவிர, நாங்க கத்தி கடப்பார்த்தையும் வந்து எங்களுக்கு பழகமே கிடையாது. நாங்க மந்திரம் மட்டும் தான் சொல்லுவோம், துட்டு வாங்கிக்கோ வந்துருவோம். நீ எங்களுக்கு ஆதரவா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த அதுல வந்து பேச முடியும். ஆர்ப்பாட்டம் நடத்தினா இந்த மாதிரி பட்டியலத்தின் மக்களை ஜாதி பேரை சொல்லி பேசினா பிசிஆர்னு ஒரு கேஸ் இருக்கு. அந்த மாதிரி எங்களை யாரும் பாப்பான்னு சொல்லக்கூடாது. வேற என்ன பாப்பான்னு சொல்லாத, வேற என்ன சொல்றது, ஒண்ணு பாப்பான்னா பாப்பான்னு தான் சொல்ல முடியும். எங்களை பாப்பான்னு சொல்லிட்டா எங்களுக்கு ஒரு பிசிஆர் ஆக்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, அதை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஒரு போராட்டம். அதுல இவங்க பேசுறான். யாருன்னு கேட்டா, இந்த கொழுப்பு பிடிச்ச, இந்த திமிர் பிடிச்ச, இந்த பாப்பாத்தி, இந்த பார்ப்பனிய கொழுப்போடு என்ன சொல்றது இந்த பேசுறான் கஸ்தூரி. ஒரு 4-5 பேர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டுல இந்த பாப்பாத்திங்க. நான் எல்லாரையும் சொல்ல வரல. ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இவோ இந்த கஸ்தூரி இருக்குதே ஜாஸ்தி இவதான், அதிகம் இவதான். ஆமா, நல்ல பெரிய ஒரு இரும்பு கம்பியை நல்ல பழுக்க காய வச்சு ஒரு கோடு போடணும் அவளுக்கு. இவ இந்த கஸ்தூரி, அப்புறமா அந்த யாரது அந்த வைத்திய மகேந்திர பொண்ணு ஒண்ணுக்கு மது வாந்தி, ஐயோ அதிகமா திம்புடா சாமி, அடிக்காட உதைக்க வந்த அந்த பாப்பாத்தி ஒண்ணு. அப்புறமா இந்த காயத்ரி ரகராமன் இப்ப அந்த ஏடிஎம்கே போயிது பிஜேபில இருந்து என்ன. அப்புறமா இந்த டிவியில சொல்வதெல்லாம் உண்மைன்னு, நீ எந்த புருஷன் கூட வாழ்ற, நீ எந்த பொண்டாட்டி கூட வாழ்ற, நம்ம பொழப்பே நாருது லட்சுமி நாராயணன் இதுங்கெல்லாம் வந்து, ஆமா லட்சுமி நாராயணன் இதுங்கெல்லாம் இந்த பாப்பார திருப்போட தான், பாப்பார திமிரோட தான் பேசுவாங்க அவங்க எல்லாம். இதுல இந்த மேடியில இந்த கஸ்தூரி என்ன பேசுறாங்க, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களே, நான் நூற்றுக்கணக்கான வீடியோ வந்து பார்த்திருக்கீங்க. எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிங் 360 உண்டு. நெகட்டிவா கமெண்ட்ஸ் வரும், பாசிட்டிவா வரும். அந்த மேடையில பேசும்போது, நீ திமுக கவர்மெண்ட்டை திட்டுறியா, தொடர்ந்து திட்டுறீங்க, திட்டின்னு போ. முதலமைச்சர் நிர்வாகத்தை விமர்சனம் பண்றியா, பண்ணின்னு போ. துணை முதலமைச்சர் நிர்வாகத்தை விமர்சனம் பண்றியா, பண்ணின்னு போ. அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டை பத்தி நீ அதானே பேசுறீங்க நீங்க, ஏன்னா அனைத்து ஜாதி அர்ச்சர் ஆகிட்டோம், பேசுறியா பேசின்னு போ. இவ என்ன சொல்றா, நம்மளை பார்த்து சொல்றா. இங்க இருக்கிறவங்க எங்க ஆட்சியாளர்கள் யாரு தெரியுமா, திமுக சொல்றா, திராவிட சிந்தனையாளர்கள் எல்லாம் சொல்றா, பெரியார் கலைஞர் நம்மளதான் சொல்றா. இவர்களெல்லாம் யார் என்று கேட்டால், இவர்களெல்லாம் ஆந்திராவிலே தெலுங்கு மன்னர்களிடத்திலே சேவை செய்து கொண்டு அந்த புறத்திலே இருந்தவர்கள். நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த திமிரு பிடிச்ச இந்த என்ன சொல்றது, இந்த கஸ்தூரி இவோ என்ன சொல்றது, இவோ ஆந்திராவிலே ராஜாக்களிடம் பணிவிடை செய்து கொண்டு அந்த புறத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லி இங்கே இவர்கள் கட்சி நடத்தி இருக்கிறார்கள். அதை நீங்கள் தமிழர் திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் திராவிடர்கள் வைத்திருக்கீர்கள், நீங்க அங்க இருந்து வந்தவங்க தானே, அங்க அந்த புறத்துல இருந்தவங்க தானேன்னா, அங்க இருக்கிற தெலுங்கர்கள் பிரஸ் பண்ற அகைன் அண்ட் அகைன் அதை சொல்றா. தெலுங்கர்கள் அந்த புறத்துல இருந்த தெலுங்கர்கள் ராஜாவுக்கு பணிவிடை செஞ்சிருந்த, நீங்க அந்த வேலையை அந்த புறத்துல அந்த வேலை பார்த்திருந்த தெலுங்கர்கள் இங்க வந்து நாங்க தமிழர்கள், நீங்க இங்க வந்து அரசியல் பண்ணிட்டு எங்களை பார்த்து நீங்க நாங்க தமிழர்கள் சொல்லி எங்க பிராமணர்களை பார்த்து நீங்க எப்படி சொல்லலாம் பேசுறாங்க. சோ தெலுங்கு கலாச்சாரத்தை, தெலுங்கு மக்களை, சுந்தர தெலுங்கு பேசக்கூடிய மக்களை, தெலுங்கு மொழியை, குறிப்பாக நம் சகோதரிகள், நம் தாய், நம் சகோதரி தெலுங்கு அந்த புறத்துல நீங்க இருந்தீங்கன்னா அப்ப என்ன தேவதாசிங்கன்னு சொல்றியா? அடியே, இருக்கிறதுலே நம்பர் 1 தேவதாசி நீதாண்டி, இருக்கிறதே நம்பர் 1 நீதாண்டி. எத்தனை வயசான பணக்காரங்களோட போய் நீ பழக்கம் வச்சுன்னு
அவனுடைய தேவையை நீ பூர்த்தி செய்து எத்தனை பேர் சொத்த ஆட்டை போட்டிருக்க. இன்னைக்கு சென்னையில நீ இருக்கிற வீடுடைய மதிப்பு என்னன்னு கேட்டா 100 கோடி ரூபாய். ஈசிஆர் ரோட்ல உனக்கு பங்களாக்கள் யாரடி கொடுத்தாங்க உனக்கு? நீ என்ன அப்படி அவ்வளவு சினிமால அவ்வளவு படம் பண்ண நீ என்ன லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவா? இல்ல ஆந்திரால சூப்பர் ஸ்டார் இருக்கிற த்ரிஷாவா? இல்ல நீ என்ன அஸ்வினா? இன்னும் யாரோ இருக்கிறாங்க நடிகைங்க, நம்ம பேர் தெரியல சரியா. ஏதோ ஒண்ணு அப்படியே படத்துல 2-3 ஹீரோயினா வந்த அந்த அமைதிப்படையில வந்த தாயம்மா என்ன வந்த சத்யராஜ் உனக்கு அல்வா கொடுத்துட்டு மேட்டர் முடிப்பாரு. நீ எத்தனோ பேர் நிஜ வாழ்க்கையில அல்வா கொடுத்துக்கிற, அதுல அவரு உனக்கு அல்வா கொடுப்பாரு. அது ஒரு சீன். சத்யராஜ் வந்து நிஜ வாழ்க்கையில அவர் மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது. என்ன அந்த படத்துல ஒரு சீன். உனக்கு ஏதோ அவ்வளவு பணம்? அஸ்வின் செட்டியாரா? ஏதோ செட்டியார் வேணா, அதுக்குள்ள போறது வேணாம், அது பெரிய இட சமாச்சாரம்லாம் வருது. அந்த வீடு உனக்கு அவங்க எழுதி கொடுத்தாங்க. உனக்கு ஏன்டி அவங்க எழுதிறாங்க? வீடிச்சார் ரோட்ல பங்களா இது யாரு நீ? நீயே ஒழுக்கம் கட்டவோ, நீயே தேவதாசின்னு கூட சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் இந்த பாப்பானுங்கிறானுங்களா, பாப்பான்னு சொல்லக்கூடாத, பாப்பான்னு சொல்லாத. செட்டியார், மோளையார், ரெட்டியார், நாயுடு, தேவரு, கோனாரு, வன்னியர்னா சொல்ல முடியும். பாப்பான்னு தான் சொல்ல முடியும். அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். மத்தவன் என்ன வேலை செய்யறானோ அதை உட்காந்து பார்த்துனே இருப்பான். அதனாலதான் அவனை பாப்பான். இது சொன்னது பெரியார். அந்த தேவதாசிங்க கூட இந்த பாப்பானுங்க அவனுங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதுவும் பாப்பாத்தி என்னைக்குமே தேவதாசி ஆனது இல்லை. நம்ம ஜாதிகர் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் இவங்களதான் அவன் தேவதாசினுடைய கோயில விட்டு அந்த பாப்பா அவன் சந்தோஷமா ஜல்சா பண்றது தேவதாசியை பயன்படுத்தணும். அந்த தேவதாசிங்கன்னு சொல்றாங்க. இவோ என்ன சொல்ல வரா? அந்த புறத்திலே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள்னா அப்ப என்னன்னு சொல்றாங்க? தெலுங்கு பெண்கள் நீ அதோட மோசமான நீ தேர்ட் கிரேட் ப்ராஸ்டியூட் ஆச்சு. நீ அவ்வளவு கேவலமா பேசுற. திருப்பி சொல்றேன். தெலுங்கர்கள், அந்த புறத்தில் இருந்த தெலுங்கர்கள் இங்க வந்துட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சு நீங்க இங்க ஆட்சி நடத்துறீங்களா? அந்த காலத்துல எங்க பிராமண பெண்களை ஆங்கிலேயர்கள் அம்மனமா ஓட விட்டு அவங்க எவ்வளவு தூரம் ஓடுறாங்களோ ரசிச்சுட்டு அவங்க எவ்வளவு தூரம் ஓடினாங்களோ அந்த நிலப்பரப்பை வந்து பிராமணர்களுக்கு எழுதி கொடுத்துதான் சொல்றாங்க. ஓடின அந்த நாங்க இல்ல, அங்கிருந்து வந்தாங்களே இங்க எங்க சொல்ற பாருங்க, அந்த புறத்துல வேலை செய்திங்க வந்தாங்களே அவங்களதான் ஓட விட்டாங்க, எங்களை இல்ல சொல்லிட்டு சிரிக்கிறா தேவரசி நாதாரி கேப் மாதிரி முள்ள மாதிரி சிரிக்கிறாங்க. அவ்வளவு திமுறாட ஒரு பயம் இல்லாம திருப்பி சொல்றான். அது தெலுங்கு மக்களை பாதிச்சது. தெலுங்கு என்ன நான் ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் 5 ஒண்ணுதான். ஏன்னா நம்ம திராவிட மொழிகள். நான் ஒரு செய்தியை பதிவு பண்றேன். எந்த மொழிக்கும் வாரிசு கிடையாது. இது ஹிந்தின்னா ஹிந்தி, மராத்தின்னா மராத்தி, குஜராத்தின்னா குஜராத்தி, ஹரியானினா ஹரியானி, வங்காளின்னா வங்காளி, ஆங்கிலம்னா ஆங்கிலம், பிரெஞ்சுன்னா பிரெஞ்சு, சீன மொழின்னா சீன மொழி, ஹிப்ரு மொழின்னா ஹிப்ரு மொழி, கொரியன் மொழின்னா கொரியன் மொழி. ஆனா ஒரு மொழிக்கு மட்டும் 5-6 வாரிசுகள் இருக்கிறது. தமிழ் தாய்க்கு கன்னடம் ஒரு குழந்தை, தெலுங்கு ஒரு குழந்தை, மலையாளம் ஒரு குழந்தை, துளு ஒரு குழந்தை. இந்த 4 மொழிகளுக்கு தாய் யார் என்று கேட்டால் தமிழ். தமிழில் இருந்து பிரிந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு. These are all Dravidian languages. We are all Dravidians. அதான் நீங்க சொன்னா சென்னை ராஜதானி மெட்ராஸ் பட்டினம் தான். சோ தெலுங்கு பேசினான்னா தமிழை பேசினான்னா, தெலுங்கு பெண்களை பேசினான்னா நம்ம தமிழ் பெண்களை பேசினானா எல்லாம் ஒண்ணுதான். எவ்வளவு திமிரு இருக்கும். இவ்வளவு செருப்பு அடிக்கலாமா வேணாவாங்க? நீதிபதிட்டோ பயில் கேட்கறா, போய் பயில் கேட்டு மன்னிப்பு கேட்கறா. மன்னிப்பு கேட்கறா. எப்படி மன்னிப்பு கேட்கறான்னு கேளுங்க. இந்த கொழுப்படுத்த பாப்பாத்தி இந்த ஆரிய அரக்கி எப்படி மன்னிப்பு கேட்கறான்னா, நான் பேசியது யாருக்காவது மனம் புண்பட்டு இருந்தால் அவங்கவுங்க செத்துட்டாங்க நீங்க பேசின பேச்சுக்கு. நான் பேசியது யாருக்காவது மனம் புண்பட்டு இருந்தால் என்ன மன்னிச்சிருக்கோம். அதுலயும் அகங்காரம், அதுலயும் பாப்பார திமுறோட பேசுறேன். நான் பேசுறது யாருக்காவது மனம் புண்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருக்கோம். அவரு ஜட்ஜி நல்ல அருமையான ஜட்ஜி. ஜெயலலிதாக்கு தீர்ப்பு கொடுத்த குன்ஹா மாதிரி ஒரு நல்ல ஜட்ஜி, அருமையான ஜட்ஜி. எதனா ஒரு வழக்குல இருந்து குற்றவாளி வெளியே வந்துட்டான், அந்த வழக்கு திரிய எடுன்னு வழக்கு திரிய எடு, அது விசாரிக்கலாம். குற்றவாளி தப்ப கூட ஒரு நல்ல ஜட்ஜ். உங்களுக்கே தெரியும் யாருன்னு பேர் சொல்லக்கூடாது. அவரு நீ மன்னிப்பு கேட்கறதுல உன்னுடைய ஒரு தன்னடக்கம் இல்லாத அகங்காரத்தோட மன்னிப்பு கேட்கிற. இதுல நீ மன்னிப்பு கேட்கறத ஒரு பணிவு இல்லன்றான். அந்த ஆபாஸ் நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்கறதே பணிவு இல்ல. உன் பயில் கேன்சல், போலீஸு கூப்பிட்டு சொல்லிட்டாரு, எங்க இருந்தாலும் போய் புஷ்ணுவாங்கன்னு சொல்லி. இவன் அங்க இங்க பார்த்தா எங்க பதுங்கி இருக்கான்னு கேட்டா ஹைதராபாத்ல பதுங்கி இருக்கான், தெலுங்கானால. தெலுங்க பத்தி பேசிட்டு, தெலுங்கு கலாச்சாரத்தை பத்தி பேசிட்டு, தெலுங்கு சகோதரிகளை
தெலுங்கு சகோதரிகளை குறித்து பேசிட்டு தெலுங்கானாலே போய் பதுங்கி இருக்கிறா பாரு. அவதான் பாப்பாச்சு, அதான் பாப்பா, அதான் ஆரிய புத்தி. ஒரு டைரக்டர் வீட்டுல போய் இவ தங்கியிருக்கா. ஹரிகிருஷ்ணன் ஒரு ப்ரொடியூசர், ஒரு தயாரிப்பாளர், தெலுங்கு பட தயாரிப்பாளர் ஹரிகிருஷ்ணன். அவ வீட்டுல போய் பதுங்கிட்டான். ஒரு ஷூட்டிங், ஒரு மயிர் எதுவும் இல்ல. ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றான் நேற்று சாயங்காலமா. உள்ள போன பிறகு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அது அந்த இத்து போனவனால அந்த பீர் சம்பத், அந்த பரப பையன், அந்த அர்ஜுன் சம்பத், அவனுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல வருது. இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. போன் அவங்ககிட்ட இல்ல. ஆனா அவன் எக்ஸ் வலைத்தள பக்கத்துல கஸ்தூரி பேசுறது வருது. எல்லாம் கஸ்தூரி பிடிச்சுன்னு தொங்குறானுங்க. இந்த எச் ராஜா, சீமான், இந்த அர்ஜுன் சம்பத். ஏன்னா அவங்க டேஸ்ட் உள்ள மட்டமா இருக்குது. அதுவே அடிப்பட்ட பழைய அண்டா. விஷயத்துக்கு வர அவ ஒரு வீடியோ வெளியிடுறான். என்னன்னு கேட்டா, நான் ஒன்னும் ஓடி ஒளியில, நான் ஷூட்டிங்ல பிஸியா இருந்தேன். ஹைதராபாத்ல என் வீட்டுல தான் இருந்தான்றா. இந்த வீடியோல என் வீட்டுல தான் இருந்தா. நான் ஷூட்டிங் இருக்கும்போது போலீஸ் வந்துச்சு. நான் ஃபுல்லா கோஆபரேட் கொடுத்து நானாதான் போய் சரணடைஞ்சேன். நானே போலீஸ் கொண்டு ஏறினேன். எவ்வளோ போய் அடியை பாப்பாத்தி நீயா சொன்னாங்க. இவன் என்ன பண்ணா, போன் ஆஃப் பண்ணிட்டா சார். சிம்ம கைட்டிட்டான். சிம்ம கைட்டிட்டு இவன் இந்த டைரக்டர் இருக்கிறான்ல, இந்த ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசர் హరికృష్ణ வீட்டுல పోయి எனக்கு అడకలం కొడు, ప్లీజ్ గివ్ మీ షెల్టర్, నాకు తమిళనాడుకు పోతే అక్కడ నన్ను పోలీస్ అరెస్ట్ చేస్తుంది, నేను మీ ఇంట్లో ఉంటాను, నేను బయల్ అడుగుంటాను, ఇక్కడ లేదంటే సుప్రీం కోర్టు పోవాలా, దానికి కొంచెం టైం ఎత్తుంది, మీ ఇంట్లో నేను ఉంటానే, మీకు ఏమేమి కావాలా, మీకు ఏమేమి చేయాలా అంతే నేను మీకు చేస్తాను, మంచి పని చేస్తాను, ప్లీజ్. ఆమె రండి 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 రండి, నాకు ఎవరు ఇక్కడ లేదు, బోర్గా ఉంది, మన இது ఇంట్లో ఉంటాము, తలుపేసుకొని எனக்கு அரைக்கலம் கொடுங்க. கஸ்தூரி கேட்கறா, பாப்பாத்தி கேட்கறா, என்ன அங்க பெயில் கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு பெயில் கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் சுப்ரீம் கோர்ட் போனா ஒரு 10 நாள் டைம் எடுக்கும், எனக்கு அடைக்கலம் கொடுங்க உங்க வீட்டுல, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேங்க, நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன், நீங்க எப்படி என்னென்ன செய்ய சொல்றீங்களோ சைஸா எல்லா வேலையும் செய்யறதா, இந்த ஊடு பெருக்கிறது, துணி தைக்கிறது, பாத்திரம் சாமான் சமைக்கிறது, நீங்க தப்பா நீங்க. அவனும் வர சொல்லிட்டான். இவங்க போயிட்டா, ஷூட்டிங் பண்ணலாம், மயிறு ஷூட்டிங். இவ என்ன பண்ணா, போன் ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ரொடியூசர் ஹரிகிருஷ்ண போன்ல இருந்து பேசிக்கிறான். எல்லாருக்கும் பேசுறான். அர்ஜுன் சம்பத் பேசுறான், அது பேசுறான், சீவான் பேசுறான், எல்லாருக்கும் பேசுறான். போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் நான் சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்தியா இல்லடா, இந்த பூமி பந்து உலகத்துல 140 150க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிற போலீஸிலே சிறந்த போலீஸ் இந்தியாவின் தமிழ்நாடு போலீஸ். ஸ்காட்லாந்துக்கு நிகரான போலீஸ் இல்ல, ஸ்காட்லாண்டை விட உயர்ந்த போலீஸ் எங்க தமிழ்நாடு போலீஸ். சைபர் கிரைம் ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. கூட ஆந்திரா போலீஸ் போறாங்க. கது லாக் பண்ணிட்டு, இவ வீடு இல்ல, ஒரு அவன் அந்த ப்ரொடியூசருடைய ஹரிகிருஷ்ண வீட்டு தான் கது லாக் பண்ணிட்டுங்க. இவ போய் கது தட்டுறாங்க போலீஸ். கஸ்தூரி கஸ்தூரி, ஆந்திரா போலீஸ் இன்ஸ்பெக்டர், லேடி இல்ல, இந்த கேள்வி இந்த ரெட் ஐட் ப்ராஸ்டியூட்டிவ், கது தட்டுறாங்க. கஸ்தூரி கஸ்தூரி பயிட்ராமா போலீஸ் வச்சுட்டாமா, பயிட்ராமா தமிழ்நாடு నుంచి పోలీసు అంతా వచ్చుంటారు, బయట ఇవి ఉళ్ళందు சொல்றான். నేను బయట రాను, నా బిడ్డ నా దగ్గర ఉంది, నేను పోయేస్తే నన్ను బిడ్డని ఎవరు చూసుకునేది, దానికి పాలు ఇవ్వాలా? పోలీస్ కేకరాంగ, నువ్వు పాలిస్తావా? అవును, నేను దా పాలిస్తాను. నువ్వు ముసలోది, నువ్వు ఎట్లా పాలిస్తావు? లేదు, నేను దా పాలు ఇవ్వాలా, నా బిడ్డది, నేను రాను, నేను కోర్టులో పోయి సరెండర్ అవుతాను, నన్ను ఉచ్చేయండి. ఉన్నే పోలీస్, బయట వస్తావా లేదంటే ఈ తలుపుని ఈ డోర్ని కొట్టేసి మేము లోపల వస్తాం, బయట వస్తావా లేదా, తలుపు తెరితావా లేదంటే தலுப்பு நீ கொட்டேசி నేను లోపల వస్తాం. என்ன கேட்கறாங்க போலீஸ், வெளியே வரியா இல்லைன்னா இல்ல குழந்தை இருக்குது, நான் வந்துட்டா என் குழந்தைக்கு யாரும் பால் கொடுக்குறதுன்றான். உன்னை போலீஸ் கேட்கறாங்க. அதெல்லாம் ஆபாசமா நினைக்காதுங்க, ஏது நான் அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் சொல்றேன். நீ தான் பால் குடிக்கிற, நான் தான். இவ கேள்வி, கிராண்ட் மதர் நியரிங் 60, என்ன சொல்றது, உன் புருஷன் எங்கன்னு கேக்குறாங்க. யாரு உனக்கு புருஷன்? எங்க அமெரிக்கால இருக்கிறான்றாங்க. எந்த புருஷனுக்கு குழந்தை? முடியாது குழந்தை உனக்கு. கதவு தரையில உடச்சு உள்ளாட்டோன்னே கவு திறந்துட்டான். உள்ள போன உடனே அடம் படிக்கிறான். ஏதோ ஒரு குழந்தை கையில் வச்சுட்டு இருக்கான். உள்ள வேற யாருன்னா இருக்கிறாங்களான்னு போலீஸ் போய் தேடுது. ஆந்திரா போலீஸ் பாத்துறாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் சொல்லி தர்றோமா, போய் எல்லா பீரோ டேபிள்ஸ் கூட ஒரு போலீஸ் இங்க இருந்து போன ஒரு எஸ்ஐ அப்படி குனிஞ்சி ஒரு கட்டுக்குள்ள பார்த்தா உள்ள ஒருத்த ஒழிக்கினுக்கிறான். ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. உடம்பெல்லாம் வேத்து கொட்டுது. எங்க லாரிக்கு குடோன்ல லாரிக்கு சரக்கு எத்தனை எப்படி உடம்புல வேத்து கொட்டும், மறுபடியும் வேத்து கொட்டு போயிருக்குது. உள்ள படுத்திருக்கான். அவன் வெளியே இழுத்துன்னு வந்து பார்த்து யாரா அவன் கேட்டா, இவன் தான் அவன் புருஷனான்னு போலீஸ் கேட்கறாங்க. அவன் புருஷன் இல்ல. யாருன்னு கேட்டா, அவன் தான் இவளுக்கு அடைக்கலம் கொடுத்த தெலுங்கு படம் ப்ரொடியூசர் ஹரிகிருஷ்ணன். கட்லி கிழக்கிறான். என்ன வேலை பார்த்துறான், என்ன ஷூட்டிங் கிடையாது,
ஷூட்டிங் தானே, ப்ளூ பழம் ஷூட்டிங்கா? அவனும் ஏஜ்டு பர்சன். அப்புறம் அங்க தூக்கி போட்டு வந்தாங்க. கோர்ட்ல ஸ்டேஷன் கொண்டு கோர்ட்ல சரண்டர் பண்ணி அவள புழல் ஜெயில போட்டாங்க. உடனே சார் சொல்ல ஒரு விஷயம், நான் இது கொஞ்சம் விலாவரியா சொல்லணும். இவளை கூட்டு போய் புழல் ஜெயில போட்டாங்க. உடனே சோசியல் மீடியால அந்த புழல் ஜெயில ஒரு ஏதோ ஒரு படத்துல டான்ஸ் ஆடும், ஐட்டன் டான்ஸ், அந்த பாட்டா ஓடுது. நம்ம ஆளுங்களும் சொல்லணுமா, வெற்றி செய்வான். இருக்கிற பொலிட்டிக்கல் ஐடிவிங்களே வேர்ல்டு லெவல்ல டிஎம்கே ஐடிவிங் மாதிரி எந்த ஐடிவிங்க பசங்க அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாங்க. நம்ம பசங்க, நம்ம சகோதர சகோதரிகள். இவ்வளவு திரும்ப உள்ள போட்டாங்க, முடிச்சா உடனே இவன் பொங்கி அழுறான் சார். இந்த செந்தமிழன் சீமானா எப்படி கஸ்தூரியை கைது பண்ணலாம்? செருப்பு எத்துனா அறந்து அப்பான செருப்புல அடிக்காத. அவ என்ன பேச்சு பேசுகிறான்? நம்ம தொப்பில் கொடி உறவுகள், நம்ம ரத்த சொந்தம், நம்ம தெலுங்கு கலாச்சாரத்தை, நம்ம தெலுங்கு பெண்களை, தெலுங்கு ஒட்டுமொத்த தெலுங்கு இனத்தை கேவலமா பேசியிருக்கிறாவோ. அவ மேல தெலுங்கு சம்மேளனம், காமாட்சி நாயுடு எத்தனை பேர் வழக்கு கொடுத்து நீதிபதியை அவ பேச தப்பு அவளை தூக்கி உள்ள போனோம். நல்ல நீதிபதி அவர் அரெஸ்ட் பண்ணா, எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டா சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? சீமான் கேட்ட கண்டனுக்கு வந்தவன் எவனுக்கோ போந்தது எவன் சுலோ போட்டு அந்த கண்டனுக்கு வந்தான். அந்த பரதேசி புறம்போக்கு எச்சோ பொறிக்க லக்காடி பாடு அந்த பண்ணி என்ன சொல்றதுன்னு கேட்டா, கஸ்தூரி பேச்சு யாரையும் காயப்படுத்தலையே, யாரு மனையும் புண்படுத்தலையே, யாரையும் வேதனைப்படுத்தலையே கஸ்தூரி பேசுறது. அப்படின்னா தப்பா பேசுறாங்க எகராசா இந்த லோப்பா இந்த சீமான் சாமான். இதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அந்த கட்சியில யாரும் தெலுங்குக்காரர் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அங்க அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கஸ்தூரி இந்த அடிப்பெடுத்த பாப்பாத்தி, இந்த சூனியக்காரி, இந்த சதிகாரி, இந்த ஆரிய பேயி, இந்த ஆரிய அரக்கி, என்ன சொல்றது, நடத்த கட்டவோ இந்த பிராஸ்டியூட் கஸ்தூரி பேசுந்த என்ன, இந்த பாப்பாத்தி, இந்த பாப்பாரம் உண்ட பேசுந்த இவன் சீமான் சாமான் ஒன்னும் தப்பா பேசல, யார் மனம் புண்பற்ற மாதிரி பேசல, யார் மன வேதனை மாதிரி பேசல. இவன் எந்த செருப்பு அடிக்கலாம் சொல்லுங்க சார். பெண்களை கேவலமா பேசுகிறா. அந்த புறத்துல இருந்து இங்க வந்து நீங்க கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்லி எவ்வளவு ஈழ்வா. இவ சாப்பிடுற சோறே தெலுங்கு மக்களுடைய சாப்பாடு. இன்னைக்கு ஹைதராபாத்ல ஏதோ ஒரு ஜென்டல்மேன் சீரியல்ல, ஏதோ சினிமால ஏதோ அந்த கிளப் டான்ஸ், ஐட்டன் டான்ஸ் ஆடுனதான் இதை காசு சம்பாஷன்னு நமது தெலுங்கு மக்கள் பணத்துல சாப்பிட்டு தெலுங்கு மக்களை குறித்து பேசியிருக்கிறா. இவோ அவ பேசுறது தப்பு இல்லைன்னு இந்த பரம்ப பையன் சொல்றான். உன்ன பழி வாங்குறீங்க நீங்க, எடுத்துக்கலாம். அதாவது பழி வாங்குறீங்க, இந்த அரசு பழி வாங்குது. இவ ஒரு ஆளு எங்களுக்கு. இப்போட இவ்வளவு வந்து அரசு ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல, முதலமைச்சர் வேலை இல்லையா இந்த ஐட்டம் இவ்வளவு போய் அரெஸ்ட் பண்ணு சொல்றது? ஜெயிலுக்கு பிடிச்சவோ கூவோட மோசமான போவா. ஜட்ஜு கோர்ட்ல கேஸ் தொடர்ந்தாங்க, ஜட்ஜு முடிவு பண்ணார் இவ்வளவுக்கு உள்ள போனாங்க. இவ்வளவுக்கு உள்ள போனா ஜட்ஜு முடிவு பண்ணிட்டார், கோர்ட் முடிவு பண்ணிச்சு, தூக்கிட்டு வந்துட்டார், பைல் கேன்சல் பண்ணிட்டார். இது அரசியல் அவ்வளவு பெரிய புடிங்க. இவ்வளவு அரெஸ்ட் பண்ணா எப்படியா உன்னையே அரெஸ்ட் பண்ணலையா சீமான்? உன்னையே அரெஸ்ட் பண்ணலடா, கண்டவனுக்கு வந்தவன அசன நேரத்துல கண்டவனுக்கு வந்துட்டு யார் பேரும் இன்சியல் போட்டணும், யாருக்கோ வந்துட்டு யாரோ எங்க அப்பாண்டா. உன்னையே அரெஸ்ட் பண்ணல. உன்னால அரெஸ்ட் பண்ணா 100 முறை அரெஸ்ட் பண்ணிருக்கடா சீமான். நான் பலமுறை நம் கிங் 360 யூடியூப் சேனல சொன்ன செய்தியை பதிவு செய்யறேன். மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், மூத்த வழக்கறிஞர் ஆனா ஆளுந்தூர் RS பாரதி, தமிழக முதல்வர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி இடத்துல சீமான கைது பண்ணணும். ரொம்ப கேவலமா பேசுறான். கவர்மெண்ட்டை மட்டும் டேமேஜ் பண்ணல, சமூகத்துல பல பிரச்சனையை உருவாக்குறான், மொழிக்கு பிரச்சனை உருவாக்குறான், ஜாதி சண்டை விடுறான். அவனை தீக்கு உள்ளே இருக்கிறான். தளபதி வேணாம், நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டா நம்ம ஒரு பெரிய ஆளாயிடலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கான். விடுங்க அவனை. 2026 அவன் கதையை மக்கள் முடிச்சுறாங்க. ஏதோ அவங்க ஏதோ 4 பேர் ஓட்டு போறோம், 4 பேர் பேச்சு உட்காந்து எல்லாம் முடிஞ்சிடுது, விட்டுடுங்கன்ட்டார். சோ உன்னையே ஒண்ணும் பண்ணலன்னா அவளை போய் நாங்க என்ன தொட போறோம்? அவளுக்கு இவன் சப்போர்ட் பண்றோம். இவனுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அவ தெலுங்கு திட்டினா, தெலுங்கு பெண்களை, தெலுங்கு கலாச்சாரத்தை திட்டினா இல்ல, இவனுக்கும் தெலுங்குக்கும் ஆவாது. இவன் இதே ஈரோடு இடைத்தேர்தல்ல என்ன சொல்றது, ஈரோடுடைய இடைத்தேர்தல்ல அங்க நம்ம EVK சம்பத் நின்னார்ல திமுக கூட்டணியில, அங்க இவன் பேசும்போது அங்க நிறைய அருந்துதிர் மக்கள் இருக்காங்க. நான் அங்க போயிருக்கேன். கன்னட அருந்துதிர் இருக்காங்க, தெலுங்கு அருந்துதிர் இருக்காங்க. நான் கன்னட அருந்துதிர் பகுதியில நான் வந்து அங்க வந்து கன்னடத்துல பேசினேன். மாண்புமிகு அமைச்சர் மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் KN நேரு, அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணியன் செல்வம், அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு, வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயல் அண்ணன் AP நந்தகுமார் MLA, அவங்களும் நாங்க பணியாற்றினேன். அங்க அருந்துதிர் கன்னடம் பேசுகிற அருந்துதிர்கிட்ட போய் கன்னடத்துல பேசினா, நிறைய தெலுங்கு அருந்துதிர் தெலுங்குல பேசுனேன். அங்க போய் என்ன பேசுற, அருந்துதிர்கள் எல்லாம் வந்தேரிகள், நீங்க தெலுங்கு பேசுற அருந்துதிர்கள் எல்லாம் வந்தேரிகள், நீங்க ஏன் என்ன ஓட்டு போட போறீங்கன்னு பேசிட்டான்.
பெரிய பிரச்சனை. இவனுக்கு தெலுங்குன்னா பிடிக்காது. ஏன்னு கேட்டா, அப்ப நான் ஒரு விஷயத்த நான் உள்ள வரணும். இவன் ஏன் தெலுங்கு பிடிக்கல, இவன் ஏன் தெலுங்கு அறிஞர்களையா வந்தேரிகள்ல இந்த நாதாரி பையன் என்ன சொல்றது, இந்த லோப்பர் லாபால், இந்த லக்காடி, இந்த பேவரிசி நாயி, இவன் சீமான் ஏன் தெலுங்கர்களை பார்த்தா பிடிக்கல, தெலுங்கு அறிஞர்களை பார்த்தவன் ஏன் பிடிக்கலன்னு கேட்டா, ஒரு உண்மை சொல்றேன், என்ன யாரும் தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா இவன் இவ்வளவு கொச்சத்தனமா பேசும்போது நம்ம இதெல்லாம் பேசலாம். என்ன இவன் இந்த பூமிக்கு வரதுக்கு காரணம் ஒரு தெலுங்கர். தப்பு இல்லை. அந்த காலத்துல காதல், திருமணம் பண்ணிக்கல, லிவிங் டுகெதர்னு வாழ்ந்தாங்க. இவனை பெத்தவங்க அவங்களையும் நான் குறை சொல்ல, அது தப்பு கிடையாது. காதல் என்பது வரவேற்கத்தக்க. உண்மையான சமத்துவம் காதலில் தான் பிறக்கிறது. ஜாதி மதம் வேறுபாடு கிடையாது. ஒரு தெலுங்கரோட பழக்கம் ஏற்பட்டு வயிற்றுல கரு உண்டாகுது. இவன் இந்த பரம்போக்கு உண்டாகலாம் வயிற்றுல. இவன் கருவா உருவாரத்துக்கு காரணம் ஒரு தெலுங்கர். தெலுங்கு மதிப்புக்குரிய தெலுங்கு அறிஞர், நல்ல மனுஷன், அவர் தங்கமான மனுஷன். ஆனா குடும்பத்துல சண்டாயி அந்த நல்ல மனுஷன் இவங்களா துரத்திடுறாங்க. அவரும் போயிட்டாரு. குழந்தை அப்படியே வயிற்றுல இருக்குது. இந்த பரம்போக்கு வயிற்றுல இருக்கிறான். அப்புறம் அவங்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கின்னு அவர் சமீபத்துல இறந்து போனார். அவங்க தான் எங்க அப்பான்னு இவன் சொல்றான். சோ இவன் பிறக்கத்துக்கு காரணம் ஒரு தெலுங்கர். இதனால இவனுக்கு தெலுங்கு மொழி மீது இவனுக்கு வெறுப்பு. போருமா? ஒரு ப்ரொஃபசர் கூட என்ன மாதிரி கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு செமினார் மாதிரி எடுத்திருக்கேன். இங்க யாரையும் நான் ஈடுபடுத்தல, யார் பிறப்பையும் நாங்க கொச்சைப்படுத்தல. அவன் சொல்றான், என் பிறப்பை கொச்சைப்படுத்துறாங்க, என் வீட்டுல இருக்கிற என் தாய் தந்தை என் பெண்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துறாங்க, வாடகை வாங்கி. அவன் யார சொல்றான்னா என்ன, இந்த மெசேஜை போட்டு நான் தான் சொன்னேன். அவன் இவன் இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்புறம் நான் டிஎன்ஏ டெஸ்ட் கூப்பிட்டுருவேன். நீ எல்லாரும் பத்தி பேசுற இல்ல. சோ இவனுக்கு தெலுங்கர்னா பிடிக்காது. ஐயோ தெலுங்கரை பத்தி பேசிட்டான், சப்போர்ட் பண்றான். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஆரம்பத்துல இவள மேடை ஏற்றி சீல் ஓபன் பண்ணது சீமான். இவள் ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும் போட்டோ, அவ கண்ணமும் சீமான் கண்ணமும் ஒட்டின்னு இருக்கிற மாதிரி. நடிகை விஜயலட்சுமியும் சீமான் கூட அப்படி விஜயலட்சுமி வந்து நடிகை விஜயலட்சுமி வந்து முதல் கொண்டாட்டி சீமானுக்கு. அதுக்கு முன்னால சீல் ஓபன் பண்ணாம இவன், அதாவது அவருடைய அந்த மேடை பொது வாழ்க்கை, அது தப்பா நினைக்காதீங்க, நினைக்கல தப்பா நினைக்கலாம் பேச்சதெல்லாம். இப்படி போட்டோ இவதான் மேடை எத்தி இவ சொல்லி இவ கூட இருந்தாவும். பிஜேபி கிட்ட பிஜேபி RSS மலர்ந்துறான் இல்ல, அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டான், அவளை சப்போர்ட் பண்ணி பேசலாம். தப்பு, அவளை கைது பண்ண தப்பு. நமது தெலுங்கு மக்கள் அவன் சீமான எங்க பார்த்தாலும் செருப்புல அடிங்க, தொடப்பக்கட்டில் அடிங்க. அவங்க வாக்கு டேய், நம்மளுக்கு உயிர் கொடுக்குறது ஒரு பெண்ணுடா. காட் ஜெனரேட்டர், ஆர்கனைசர், டெஸ்ட்ராயர், ஆக்கல் அழித்தல் படைத்தல். பார்க்கல ஒரு நம்பிக்கை சாமி, உண்மையான கடவுள் நமக்கு உயிர் கொடுக்கிற நம்ம தாய் ஒரு பெண்ணுடா. நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு தோல் கொடுத்து நம்மோடு நமக்கு அம்மா மாதிரி நம்மளை பார்க்கிற நம்ம சகோதரி ஒரு பெண்ணுடா. மண்ணுக்கு போற வரைக்கும் அவளையும் நமக்கு கொடுத்துட்டு நமக்கு பணிவிட செய்யறாளே மனைவி, அவ ஒரு பெண்ணுடா. இந்த பூமியை சுமந்து நிக்கிற தமிழ் தாய் ஒரு பெண்ணுடா. நம் தமிழ் மொழி, தமிழ் தாய், அதுவும் பெண்ணுடா. அந்த பெண்ணை வந்து அவன் கொச்சைப்படுத்துறாவோ, ஒரு பெண்ணாக இருக்கிற தைரியமா சொல்றேன், ஒரு பார்ப்பாத்தி, அந்த பாப்பாத்தி, அந்த பாப்பாத்தி, அந்த ஒரு பெண்களை தெலுங்கு கலாச்சாரத்தையே கொச்சைப்படுத்துறா. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற, உனக்கு தெலுங்கு பிடிக்கலன்னு சப்போர்ட் பண்றனா, இந்த நாடு மக்கள் உங்ககிட்ட கொடுப்பான். அவன் சோழியை முடிச்சிட்டான் அந்த நடிகர் விஜய், தமிழக வித்து விட்டு கிடக்கு, முடிஞ்சு போச்சு கதை. இதெல்லாம் நீங்க யோசிக்கணுங்க. இதெல்லாம் தான் எங்களுக்கு கோபம் வருதுங்க. என்ன சொல்றது, தெலுங்கு மக்கள் அவள் எப்படி உள்ள விடுறீங்க? தெலுங்கு தமிழ் வேற இல்ல, தமிழ் மலையாளம் வேற இல்ல, தமிழ் துளு வேற இல்ல, தமிழ் கன்னடம் வேற இல்ல. அப்பவே சொன்னாரு கிருஷ்ணதேவராயா ஆஸ்தானத்துல விகடக்கவி தெனாலி ராமகிருஷ்ணன் அப்பயே சொன்னாரு, మన సుందర తెలుగు, మన సుందర తెలుగు, మన సుందర తెలుగుకి తల్లి ఎవరంటే మన సుందర తెలుగుకి తల్లి తమిళ్. ఆ తల్లి తమిళదా, మనకంతా అమ్మ. మేమంతా ఆ తమిళ్, ఆ తమిళుக்கு, ఆ తమిళ్ అమ్మ ఉందే, ఆ తమిళ్ అమ్మ தான் మన తెలుగుக்கு అమ్మ. ఆ తమిళ్, తమిళ్ అమ్మ కడుపులో మేమంతా పుట్టిండాం. తమిళ్ అమ్మ కడుపు నుంచి మేమంతా బయట వచ్చి ఉంటాము. మనకు అమ్మ, మనకు తల్లి ఎవరంటే తమిళదా మనకి తల్లి. சுந்தர தெலுங்கு, சுந்தர தெலுங்கு தள்ளி தமிழ் சொன்னது யாருன்னு கேட்டா தெனாலி ராமகிருஷ்ணன். அந்த காலத்துல நமக்கு தாய் யாருன்ற கேட்டால் தமிழ். அந்த தமிழ் தாயினுடைய கருவறையிலே நாம் கருவாக உண்டாகி பிறந்திருக்கிறோம். நாம் தாய் தமிழ். கன்னடத்துக்கும் தமிழ்தான் தாய், மலையாளத்திற்கும் தமிழ்தான் தாய், தெலுங்குக்கும் தமிழ்தான் தாய், துளுவுக்கும் தமிழ்தான் தாய். அதான்டா தமிழ். நம்ம 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 தமிழ் தாயினுடைய குழந்தைடா தெலுங்கு. அதை கொச்சைப்படுத்துறீங்க. நீங்க எப்படி அவனை அனுமதிக்கிறீங்க? அவங்க அந்த கட்சியில யாருன்னா இருக்கலாமா? தெலுங்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த வெளிவாங்க, உடனே வெளிவாங்க. ఆంధ్ర లోపల కస్తూరి రాకూడదు.
నేనంతా తెలుగు వాళ్ళని అడుకుంటాను ఈ కింగ్ 360 యూట్యూబ్ ఛానల్లో. ఆంధ్ర లోపల్లో ఆ లంజాముండ కస్తూరి లోపల రాకూడదు. ఆంధ్ర తెలంగాణ, అది ఆంధ్ర వచ్చేసి ఆంధ్ర నుంచి తెలంగాణకు పోవాలా. ఆంధ్ర ముఖ్యమంత్రి ఆనరబుల్ చంద్రబాబు నాయుడు గారి నేను మిమ్మల్ని కోరుకుంటాను, మిమ్మల్ని అడుగుతా ఉంటాను, మీకు నాకు ఒక రిక్వెస్ట్ పెడతాను. కింగ్ 360 యూట్యూబ్ ఛానల్లో నేను ఆంధ్ర సీఎం చంద్రబాబు నాయుడు గారికి ఒక రిక్వెస్ట్ పెడతాను. అది లోపల ఆంధ్ర లోపల రాకూడదు. మీరు బీజేపీ అలయన్స్ నాయుడు గారు, మీరు బీజేపీ అలయన్స్, రెస్పెక్టెడ్ ఆనరబుల్ అన్నగారు చంద్రబాబు నాయుడు గారు, మీరు బీజేపీ అలయన్స్ అంటే మీరు గెలిచిందికి కారణం బీజేపీ లేదు, పవన్ కళ్యాణ్ లేదు. వాళ్ళంతా ఇప్పుడు ఎమ్మెల్యే, పవన్ కళ్యాణ్ డిప్యూటీ సీఎం, బీజేపీ అక్కడ ఎంపీ, ఇప్పుడు నరేంద్ర మోడీ ప్రైమ్ మినిస్టర్. అంటే దానికి ఎవరు రీజన్ అంటే మీరు నాయుడు గారు. మీరు సపోర్ట్ లో అక్కడ బీజేపీ ఎమ్మెల్యే, మీరు సపోర్ట్ లో అక్కడ పవన్ కళ్యాణ్ పార్టీ అక్కడ ఎమ్మెల్యే, మీరు సపోర్ట్ లో పవన్ కళ్యాణ్ అక్కడ డిప్యూటీ సీఎం. మీరు సపోర్ట్ లేదంటే మన దేశంలో మోడీ గారు ప్రైమ్ మినిస్టర్. ఇప్పుడు మోడీ గారు ఆ ప్రైమ్ మినిస్టర్ సీట్ లో ఉండాలంటే దానికి ఎవరు రీజన్? వాళ్ళు గుజరాతీ వాళ్ళ, హిందీ వాళ్ళ, మరాఠీ వాళ్ళ, కల్కత్తా బెంగాలీ వాళ్ళ, ఎవరు నార్త్ ఇండియన్స్? వాళ్ళంతా ఎవరు కాదు. ఇప్పుడు మోడీ గారు ఇండియాకి ప్రైమ్ మినిస్టర్ ఆ పోస్ట్ లో ఆ మనిషి ఉండాలంటే దానికి ఎవరు కారణం, దానికి ఎవరు రీజన్ అంటే మీరు నాయుడు గారు. మీరు రేపు సపోర్ట్ నేను సపోర్ట్ వాపస్ ఐ విల్ టేక్ బ్యాక్ మై సపోర్ట్ మీరు చెప్పేస్తే మోడీ గవర్నమెంట్ కింద పడుతుంది. మీరు ఎవరు చెప్తారో వాళ్ళదా ప్రైమ్ మినిస్టర్. ఇప్పుడు ఆ బీజేపీ పార్టీలో తమిళనాడులో ఇక్కడ ఒక దొంగనా కొడుక, పిచ్చినా కొడుక కూడా ఉన్నాడు, హెచ్రాజ్. ఆ పార్టీలో ఒక ఎమ్మెల్యే, ఓ అమ్మాయి వాణిది శ్రీనివాసన్. వీళ్ళిద్దరూ కస్తూరి మాట్లాడింది సరిదా, తప్పేం లేదు చెప్తాను. తెలుగు వాళ్ళని ఎంత కొచ్చిగా మాట్లాడింది, తెలుగు అమ్మాయిలు, తెలుగు బిడ్డోళ్ళు, తెలుగు అమ్మాయిల గురించి ఎంత గలీజ్గా మాట్లాడింది. అది నాకంతా 2 దినాలు నిద్ర రాలేదు. మన తెలుగు సమృద్ధి, తెలుగు కల్చర్ అంటే ఏమి, ఎంతో పెద్ద పెద్ద చరిత్ర రాజాలు మన తమిళనాడులో రాజ్యం చేసి ఉంటారు. వాళ్ళు కట్టిన గుడిదా తిరువణామలై గుడి, అన్నమలేశ్వర గుడి, అన్నామలై గుడి, ఎంతో ఊర్లో మన తెలుగు రాజాలంతా ఇక్కడ మంచి రాజ్యం చేసుకుంటారు. వాళ్ళ రాజ్యాలు అందరూ బాగున్నారు, భోజనం దొరికింది, అంతా దొరికింది. ఆ తెలుగు సంస్కృతి, తెలుగు బిడ్డలు, తెలుగు అమ్మాయిల గురించి ఎంత అబద్ధంగా గలీజ్గా మాట్లాడింది కస్తూరి. దానికి ఇక్కడ తమిళనాడులో బీజేపీ హెచ్రాజా, వాణిది శ్రీనివాసన్ బీజేపీ సపోర్ట్ చేశారంటే మీరు మోడీ దగ్గర చెప్పండి. వాళ్ళ రాజా ఆ వాణిది శ్రీనివాసన్ వాళ్ళిద్దరును మోడీ ఢిల్లీకి రమ్మని చెప్పేసి వాళ్ళిద్దరును చప్పులో కొట్టాలి. ఎట్లా మీరు ఆ కస్తూరి ఆ లంజామొండికి సపోర్ట్ చేస్తారు? మీరు లేదంటే బీజేపీ గవర్నమెంట్ లేదు నాయుడు గారు. మన తెలుగు బిడ్డలను అంత డ్యామేజ్ చేసింది ఆ కస్తూరి లంజాముంట. దానికి ఇక్కడ తమిళనాడు బీజేపీ సపోర్ట్. అది లోపల రాకూడదు, తెలంగాణ లోపల రాకూడదు, ఆంధ్ర లోపల రాకూడదు. ఇక్కడ తమిళనాడులో అది ఇక్కడ ఎక్కడన్నా పోని ఫారిన్ కంట్రీకి. దానికి ఒక మగోడు కాదు, ఎన్నో మగవుడు ఈ பிரபஞ்சலோ. ஒன்னில்ல, நான் பேசுறது அப்படி போயிடும். ஆந்திரா கர்நாடகால போ. நாயுடு கார சொன்ன இவ்வளவு உள்ள சேர்க்காத. தெலுங்கு பத்தி, தெலுங்கு பெண்களை பத்தி, தெலுங்கு கராச்ச தப்பா பேசிக்கிறா. பிஜேபி காரன் அதுக்கு சப்போர்ட் பண்றான். அந்த ஹெச்ராஜா, இந்த வானதி சீனிவாஸ், அவன் விட்டுலாம் சீமான் சாமானம் பரம்பப்புரி பேவேஷ் நாய். அவன் இந்த எலக்ஷனோட முடிஞ்சு போச்சு அவன் கதை. விஜய் முடிச்சிடறான் கதையை. எப்படி பிஜேபி கஸ்தூரி சப்போர்ட் பண்ணலாம்? தெலுங்கு அவமானப்படுத்துற. அப்ப தெலுங்கு அவமானப்படுத்து சரின்னு சொன்னா, தெலுங்கு இல்லைன்னு சொன்னா ஏது மோடி அங்க மேல பிரதமர்? அதான் நாயுடு கார சொன்னேன். எப்படி மோடி அங்க பிரதமரா இருக்க முடியும்? போய் வார்ன் பண்ணி 2 பேருக்கு செருப்பால் அடி சொல்லுங்க மோடி. அந்த அம்மா வானதி சீனிவாஸ், நீங்க ஒரு பெண்ணுங்க அக்கா. கஸ்தூரியை பேசுற மாதிரி நான் உங்களை பேச மாட்டேன். நீங்க ஒரு பெண். அரசியல்னா எது வேணாலும் எதிர்த்துருதான். எஸ்பி சேகர் பிராமணர், still now he is in BJP. SP Segar still now is in BJP, he is member of BJP. Still now. But from beginning he is opposing Tamil Nadu BJP President Goat Annamalai. He is BJP, but he is opposing BJP policy. He is a Brahmin. I know very well SP Segar. He know me, I know him. Many times we have met in person. I have discussed with him about the politics. I know him very well. He is a very good person. He is a Brahmin. He is a very good actor, very good comedian, very good actor. அவர் என்ன சொன்னாரு எஸ்பி சேகர்? இந்த பிராமணர்கள் தவறா புரிஞ்சுக்கிறீங்க, உங்களை தவறான திசைக்கு கொண்டு போறான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்.
எச்சப்பொறிக்கு பரம்போக்கு இந்த பீர் சம்பத் மாதிரி ஆளுங்க. திமுக சொன்னா கடவுளுக்கு எதிரான கட்சி இல்ல, இந்து மதத்துக்கு எதிரான கட்சி இல்ல. அது திராவிடர் கழகம் வேற, திமுக வேற. எஸ்பி சேகருடைய ஸ்டேட்மெண்ட். திராவிடர் கழகம் வேற, திமுக வேற. திராவிடர் கழகம்னா அவங்க தேர்தலில் நிக்க மாட்டாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்து மத வழிபாடுகளை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க பக்கா நாத்திகவாதிங்க. ஆனா திமுக தேர்தலில் நிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு திராவிடர் கழகத்திலிருந்து அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்ற தலைவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று துவங்கி முதல் அண்ணா சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு சொல்லிட்டார். சோ சாமி இல்லைன்னு அறிஞர் அண்ணா திமுக சொல்ல, உங்க குல நீ வச்சுக்கோ, சாமி கும்பிட்டுக்கோன்ட்டாரு. சோ பிராமணர்களுக்கு திமுக எதிரி கிடையாது. இப்போ திமுக அரசுல நமது முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேருந்துல பெண்கள் இலவசமா பயணம் திட்டம் கொடுத்திருக்காரு. பிராமண பெண்கள் போகலாம் சொல்றாங்க, பிராமண பெண்களும் போலாம். நியாய விலைக்கடியில 1000 ரூபாய் தராங்க. மகளிர் உரிமை திட்டம் பிராமணர்களுக்கும் தான் கொடுக்குறாங்க. புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் பிராமண பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. தமிழ் புதுமை திட்டத்துல 1000 ரூபாய் பசங்களுக்கு, பிராமண பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. சோ எல்லா திட்டங்களுக்கும் பிராமணர்களுக்கு திமுக எதிரி கிடையாது. இந்த பிராமணர்கள் பேரை சொல்லி நம்மள நடுரோட்ல ஒரு யாருன்னு கேட்டா இந்த பிஜேபி RSS தான், அவங்க பேச்சு யாரும் நம்பாதீங்க. திமுக நமக்கு நல்லது பண்ணணும்னு எஸ்பி சேகர் நாங்க பிராமணர்களுக்கு நாங்க என்னைக்குமே எதிரிக்க. எத்தனையோ பிராமணர்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க, எத்தனோ அதிகாரிங்க, எத்தனோ குருமார்கள், எத்தனோ துறவைகள் திமுக ஆதரிக்கிறாங்க. ஆனா இவனுங்க இந்த மாதிரி பாக்குறானுங்க இந்த வேலையை. இந்த வானதி சீனிவாசன் சப்போர்ட் பண்ணுது. ஒரு பெண்ணா இருக்கிற நீ பண்ணலாமா? ஏமா பண்ணலாமா? அது நீ பெண்களுக்கு ஆல் இண்டியா லெவல்ல மகளிர் அணிக்கு தலைவரா இருக்கிற, மகளிர் மோர்ச்சா ஒரு மயிர், அது நீ தலைவராகிற, பேசலாமா? இதே நீ கோவையில சட்டமன்ற உறுப்பினர்னா எத்தனை தெலுங்கு மக்கள் மெஜாரிட்டியா கோவையில கம்ம நாயுடு அங்க இருக்கிறாங்க. தெலுங்கு மக்கள் எனக்கு தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லா நான் சொல்லுவேன், அங்க தெலுங்கு மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க நீ ஜெயிக்கிறதுக்கு. వాణిది శ్రీనివాసన్ మీ ఇంటికి వస్తే తెలుగు వాళ్ళు బయట పోవని చెప్పండి, నీళ్ళు కూడా ఇవ్వద్దు తాగేకి. ఆ కస్తూరికి సపోర్ట్ చేసిందంటే ఎవరు తెలుగు వాళ్ళు బీజేపీ ఓట్ వేయకూడదు నేను అనుకుంటాను. మీరందరూ నేను అనుకుంటాను. ప్లీజ్ మీరు మాకుదా వేయవాలని నేను చెప్పలేదు, మీరు డిఎంకే కదా ఓట్ వేయాలని చెప్పేసి, డిఎంకే దా మంచి చేసేది, దాన్ని నేను దాన్ని కూడా చెప్పలేదు. వాణిని శ్రీనివాసన్ మళ్ళీ అక్కడ వచ్చేసి మీ దగ్గర 2026 లో మళ్ళీ అక్కడ ఎమ్మెల్యే ఎలక్షన్ కంటెస్ట్ చేసి మీ దగ్గర వచ్చేసి నాకి మీరు తామరి పూలో ఓటు వేయండి అని చెప్తే చప్పులు పరకెలు ఎత్తుకొని కొట్టేసి బయట పోవే చెప్పండి. కస్తూరికి సపోర్ట్ చేస్తా ఉంది. దీంట్లో తెలుగు వాళ్ళంతా ఒగ్గట్టుగా ఉండాలా, యూనిటీగా ఉండాలా. ఎవరు బీజేపీ ఓటు వేయకూడదు, ఎవరు బీజేపీ ఉంటే బయట రండి. எனவே இந்த அளவுக்கு பிஜேபியோட ஆதரிக்கு. இதை தாண்டி இவன் என்ன சொல்றான், அந்த எச்ராஜா பள்ளியில சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு 2 முறை டிபி நோய் வந்த மாதிரிக்கிறான், வேகமா உடஞ்சா உடஞ்சிடுவான், பூந்தொடப்பத்துல மெல்லேசா நூல் மாதிரி இருக்கிற குச்சி மாதிரிக்கிறான். இவனு கேக்குறான், நான் நீதித்துறையை கேட்டுக்கொள்கிறேன், நீதித்துறையை. ஐயோ கஸ்தூரிக்கு பாதுகாப்பு இருக்குமா புழல் ஜெயில? ஐயோ பதட்டம் எச்ராஜா, பாதுகாப்பு இருக்குமா கஸ்தூரிக்கு? சவுக்கு சங்கரை கூட்டுன்னு போய் கை உடைச்சிட்டாங்களே, இந்த மாதிரி ஏதாவது கஸ்தூரி பண்ணிடுவாங்களோ? ஐயோ அவங்க ஒரு பெண் ஆயிடுச்சு. ஐயோ அது கேள்வியா, இதெல்லாம் என்ன பேச வைக்கிற? ஒன்னாவ பயப்படாத. தமிழ்நாடு போலீஸ் அந்த மாதிரி போலீஸ் எல்லாம் இல்ல, வட மாநில போலீஸ் மாதிரி இல்ல. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, ஒழுக்கம், தாய்களை பெற்ற பெண்களை பெற்ற தாயாக பார்க்கக்கூடிய போலீஸ் இந்த உலகத்தில் தமிழ்நாடு போலீஸ். அது கலீஜ் அடிக்கிட்டே போவாங்க. அப்படிதான் கஸ்தூரியை பாதுகாக்கணும். ஒரு சேதாரம் ஏற்படக்கூடாதுன்னா நான் வேணா சிறைத்துறை ஐஜி கிட்டயோ டிஏஜி கிட்டயோ பேசி உனக்கு அங்க ஒரு தினக்கூலி வேலையா கஸ்தூரியினுடைய ஜெயில ஒரு கிளீனரா உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். ஏன்னா கஸ்தூரி பாதுகாக்கணும், போய் பக்கத்துல உட்காருச்சுன்னு பாதுகாத்துக்கும், விளக்கு பிடிச்சுன்னு பாதுகாத்து, அதுக்கு குளிப்பாட்டி கழுவி விட்டு சொக்கா கிக்கா போட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி வச்சு வெளியூர் வழிக்கு நீ கஸ்தூரி கூடியது வெளியே இருந்தா கூட்டு வந்து குடும்பம் தெரியும். ஆமா உனக்கு என்ன கஸ்தூரி, நீயும் ஏஜ்டு பேஷண்ட், செல்ஃப் எடுக்காது. அதுவும் அது கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காத இருக்கிற உன்னால எதுவும் முடியாது. ஓ சும்மா பார்த்துனுக்கிற டேஸ்டா? பரம்ப பசங்களா. இந்த பிஜேபியில போய் இருக்கிறீங்க, போயிட்டு எல்லாரும் திமுக தான் வரணும்னு இல்லை. இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிறாவோ இவங்கெல்லாம் சப்போர்ட், இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கணும். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவனும் பெரிய தியாகி மாதிரி.
இந்த சீமான் சாமான் பையன், இந்த புறம்போக்கு பையன், இந்த எச் ராஜா, என்ன சொல்றது, இந்த வானதி சீனிவாசன், இவங்க எல்லாம் அதுக்கு சப்போர்ட். இது வரைக்கும் ஏதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது பிராமண அமைப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா சார்? எனக்கு தெரியலைங்க. இப்ப நான் பேசுறது இந்த 1 மணி வரைக்கும் இவ கூட வந்து பேசினானுங்களே, குருமூர்த்தி ஐயர் மயிர்லாம் பேசினாங்க இல்ல, யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இவளுக்கு ஆதரவு பத்தி தெரிவிச்சுக்கிறாங்களா, கைது பண்ண தப்புன்னு யாருன்னா சொல்லிடுறாங்களா? சொல்ல மாட்டான். அவன்லாம் அவன் வெளியே வர மாட்டான். இவன் திமிர் குச்ச வந்துட்டான், அவன்லாம் வரமாட்டான். அவன் இன்னொருத்தனை கிட்ட குளிர்காய வேணா தவிர டைரக்டா இவன் வரமாட்டான். இன்னொருத்த பத்த வச்சு நெருப்புல வேணா இவன் குளிர்காய தவிர இவன் வந்து இப்ப நெருப்பு பத்த வைக்க மாட்டான். சோ இதுக்கு போய் கவர்மெண்ட்டை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. எனவே இது ஒரு அயோக்கியத்தனம், இது ஒரு அயோக்கியத்தனம். எச் ராஜா, உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை யாருன்னா கேவலமா பேசினா நீ சும்மா இருப்பியா? ஏங்கா வானதி சீனிவாசன் அக்கா, உன் பொண்ணையோ இல்ல உன் மருமகளையோ இல்ல உங்க அக்கா தங்கச்சிக்கு பிறந்திருக்கிற எதனா பெண்களையோ, உன் குடும்ப பெண்களை யாருன்னா கேவலமா பேசினா நீ சப்போர்ட் பண்ணுவியாக்கா? டே சீமான், நீ விடு, நீயே உன்னால முடியாதுன்னு சொல்லி சாட்டை திருமணம் மூலியமா 2 பிள்ளை பத்துனாங்க, உன்னை போய் நான் கேட்கிறேன். டே அர்ஜுன் சம்பத்தை, டே புறம்போக்கு நாய, உன் மனைவியோ உன் சகோதரியோ உன் பொண்ணை குறித்து யாருன்னா தவறா பேசினா அவங்களை சப்போர்ட் பண்ணுவியா? அவங்களும் நம்ம சகோதரி தான்டா, நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சிடா. தெலுங்கு பேசுறவங்களும் அவங்கள கேவலமா பேசுற, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அடி செருப்பாள நாய, புள்ளிய போய் விட்டுக்கிறான் பாரு, தனியை போட்டு அவங்க கரெக்டா பண்றான். இவன் ஆர்ப்பாட்டமா போற, இவனெல்லாம் விட்டு வச்சுக்கிற. இப்பதான் நான் ஜெயலலிதா பத்தி யோசிக்கிறேன். அதெல்லாம் இந்த நீங்க ஆடி மாட்டேன். ஆனானப்பட்ட ஜெயலலிதாக்கு என்னென்ன பார்த்தா, பாப்பார திமிரோடு ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே சட்டமன்றத்துல நான் ஒரு பாப்பாத்தி, என்னை யாராலும் ஆட்டோவோ அசைக்க முடியாதுன்னு சொன்னவங்க ஜெயலலிதா. அதை சொல்றான் இந்த கொழுப்பெடுத்து குதிரை, இந்த மதுவாந்தி. அம்மா ஜெயலலிதா சொன்னாங்களே நான் ஒரு பாப்பாத்தி, யாரும் ஆட்டோ அசைக்க முடியாது. அது மாதிரி நான் சொல்றேன், நாங்க ஒரு பாப்பாத்தி, வாடி வெளியா, உன்னத்தி உள்ள போட்டுக்கணும். அவளே ஆயுதண்ண கைதிகள் இருக்குள்ள உன்னத்தி உள்ள தள்ளிக்கணும். இதை ஒண்ணு விட்டாங்க. நான் ஒரு பாப்பாத்தின்னு சொன்னாங்களே ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, நான் ஒரு பாப்பாத்தின்னு சொன்னாங்க. எத்தனை வழக்குகள் இந்தியாவிலே அவ்வளவு வழக்குகள் சந்திச்ச ஒரே ஒரு முதலமைச்சர், சட்டமன்றத்தில் ஆணவத்தோடு நான் ஒரு பாப்பாத்தி, என்னை யாரும் ஆட்டவோ அசைக்க முடியாது என்று சொன்ன ஜெயலலிதா. எத்தனை வழக்குகள், 1 முறைக்கு 2 முறை ஜெயில் தண்டனை, முதலமைச்சரா இருந்தனே ஜெயிலுக்கு போய் கடைசியில பாவம் அப்பாவித்தனவா அந்த அம்மாவை கொன்னே விட்டாங்க. நான் இவ்வளவு குறை சொல்றவன் ஜெயலலிதா செத்ததுல எங்களுக்கு யாருக்கும் உடன்பாடு இல்லை. அந்த அம்மா ஆளக்கூடாதான் சொன்ன, அந்த அம்மா வாழ்ந்துருக்கணும். அந்த அம்மா எல்லாம் இந்த மண்ணில் இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காங்க. இதுவும் சொல்றேன், அதையும் சொல்றேன், இதையும் சொல்றேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் 2026 தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்று 2வது முறை தலைவர் தளபதி முதலமைச்சர் மீண்டும் துணை முதலமைச்சராக வலிமையோடு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த மண்ணில உலா வருவார். எதற்காக நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். இப்ப புரியுதா? இதோ இந்த பாப்பாத்தி கஸ்தூரியா, அந்த மதுவந்தி, அந்த காயத்ரி ரகுராமா, அந்த லட்சுமி நாராயணா, இப்படிப்பட்ட பாப்பாத்திகள்லாம் பேசின பாப்பன திமிரோட பேசினாங்களே, இதுதான் இந்த சங்கராச்சாரியன் போடுற ஆட்டம். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் சார். சங்கராச்சாரியன்னா எல்லா சங்கராச்சாரியும் சொல்ல, இவங்க எல்லாம் என்ன போட்டாங்க, இதெல்லாம் நீங்க கேட்கணும். அந்த அம்மா அனுராதா நடிகை இருந்துட்டாங்க, அவங்களெல்லாம் எவ்வளவு கொடுமை நடந்துச்சு. இப்ப கூட சொர்ணமாலான ஒரு நடிகை இருக்குது, இப்ப சின்ன சங்கராச்சாரியர், அவருடைய லீலைகள்லாம் நடிகை சொர்ணமாலா சொல்லணும், என்னடா நீங்க எல்லாம் சாமியார் காவின்னு பூணூல் பூட்டணும், ஊரை ஏமாத்தினு, இதை நாங்க எதிர்த்தா நீங்க திராவிடத்தை திராவிடி ஆணுவீங்க, திராவிட மாடல் அரசு எதிர்ப்பீங்க, பிராமணர்களுக்கு எதிரின்னு சொல்லுவீங்க, பிராமணர்களை விமர்சிக்கணும்னு சொல்லுவீங்க. நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தை கேட்டா உங்களுக்கு விமர்சனம், எங்களை திராவிடத்தை பார்த்து திராவிடியான்னு ஒருத்தி சொல்றா. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் வைப்பாரு. ஆடுங்கடா, எவ்வளவு ஆட்டம் ஆடுறீங்களோ ஆடுங்கடா, என்ன எவ்வளவு ஆட்டம் ஆடுறீங்களோ ஆடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. இந்த ஆரிய புத்தியோடு இங்க அரசியல் பண்ண வராதிங்க. என்னைக்கும் திராவிட மண், இந்த திராவிட மண்ணை ஆரிய கூட்டம் இருந்து பாதுகாக்க, திராவிட மண்ணை திராவிட மண்ணாக புயல் மனத்தோடு போர்க்குணத்தோடு பாதுகாக்க நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர், வாலிப பெரியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். உங்களுக்கு தக்க பாடத்தை புகுட்டுவோம். நாளை இன்னொரு தலைப்பிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.